Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா சோலோ லெவலிங் ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம தலைவி சாகேவோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க தாமஸ் ஆண்ட்ரேவோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்து வந்துருங்க. சரி வாங்க நம்ம இப்ப நம்ம தலைவி சாகேவோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்க்கலாம். யாருக்கெல்லாம் சாகேவை ரொம்ப பிடிக்குமோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த ஸ்பெஷல் எபிசோடு ஸ்டார்டிங்ல இந்த மறதியான உலகம் ஒரு ஹண்டரை பற்றி சொல்ல மறந்த கதை அப்படின்னு சொன்ன உடனே டங் 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 அப்படின்னு கால் எடுத்து வைக்கும் பாருங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஐயார்க் மான்ஸ்டர் காட்டுக்குள்ள செத்து கிடக்கு. அத ஒரு சின்ன பொண்ணு கொண்டு இருக்கா. பின்னாடி நிறைய பேர் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு பொண்ணு அவன் லவர் கிட்ட, என்னடா நீ தடிமாடு மாதிரி இருக்க பாரு, ஒரு சின்ன பொண்ணு ஐயார்க் மான்ஸ்டர் அடிச்சு போட்டு தள்ளிட்டா, நீ ஏன் ஒரு வேலைக்கு ஆக மாட்டடா அப்படி சொல்லிட்டு அவன் லவர் திட்டிட்டு இருக்க. அவன் லவரும், அதுக்கு நான் ரெடி பண்ணுவேன், அவ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, அவளுக்கு மேஜிக் பவர்லாம் இருக்கு போல இருக்குது, நான் போய் சண்டை போட்டு ஏன் சொல்லி முடியவா, போடி உன் சக்கத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா திருட்டு கோட்டு போட்ட ஒருத்தன் பேனு முடிச்சுட்டு இருப்பான். ஐயோ ஐயோ அக்கா நீ அக்கா எப்படி கதை பொண்ணு, ஐயோ ஐயோ எனக்கா பார்க்க சின்ன பொண்ணா இருக்க, ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டரே அடிச்சு போட்டு தள்ளிட்டியாக்கா, இவ்வளவு ஈஸியா அந்த மான்ஸ்டர் எல்லாம் போட்டு தள்ளிட்டு சும்மா கெத்தா நீக்கிறியாக்கா, அக்கா 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 வேற லெவலுக்கா, நீ ஒரு போட்டதாக்கா அக்கா, நீதாக்கா இந்த கொரியாவோட அடுத்த 5வது எஸ்ரா கண்ட்ரி எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம தலைவி சாகேவை காமிக்கிறாங்க. பாருங்க சும்மா வேற லெவல ரெக்கையெல்லாம் வச்சுட்டு ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. அவங்களோட ஸ்வாடு சும்மா வெறித்தனமா இருக்கு. நம்ம சாகேக்கு இப்போ 17 வயசு தாங்க ஆகுது. அப்படியே கட் பண்ணா ஒரு வருஷம் கழிச்சு ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங் கட்டுறாங்க. அங்க ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம சேர்மன் கோ கிட்ட, சேர்மன் கோ சாகே வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சேர்மன் கோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, டே என்னடா சேர்மன் கோங்கிற சாருங்கிற, ஒன்னு சேர்மன் கோன்னு கூப்பிடு இல்ல சாருன்னு கூப்பிடு, ஏன் போட்டு உழப்புற, சரி போ சாகே வாங்க வெயிட் பண்ண சொல்லு வரேன் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா நம்ம சேர்மன் கோவும் சாகேவும் ஆபீஸ்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேர்மன் கோ சாகே கிட்ட, வாங்க சாகே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஹண்டரா மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க, அப்பவே வந்து கேட்டேன் பதில் எதுவும் சொல்லல, நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டு எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு நொறுக்குனீங்க, அட்டா என்ன அருமையா சண்டை போட்டீங்க, உங்களோட ஸ்வாடும் நீங்களும் வேற லெவல் போங்க, சரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படி கேட்க சாகே சொல்லுவாங்க, நான் என்னோட பதில சொல்லலான்னு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகே காஃபி கப்ப பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக், நம்ம சாகே சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாலிபால் பிளேயரா இருக்காங்க. பந்த போட்டு ஒரே அடிச்ச அடியில சும்மா தெரிச்சு பறந்து போகுது. ஆப்பனண்ட் டீம் எல்லாம் அலறானுங்க. நம்ம சாகே முன்னாடி யாராலையுமே நிக்க முடியல. நம்ம சாகே விளையாடும் போது நம்ம சாகேவோட டீம் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. நம்ம சாகே கையில கப் வச்சுட்டு சும்மா கெத்தா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாகேவோட மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு வெற்றி மட்டும்தான் இலக்கா இருந்தது, வெற்றி மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுச்சு, அதனால என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ற மற்ற விஷயத்துல இருந்து நான் விலகி இருந்தேன். அப்போ உள்ள சின்ன பசங்க எதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களோ அதுல இருந்து நான் விலகிட்டேன். இந்த சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, கலரான ட்ரெஸ்ஸு, கேமு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எனக்கு வெற்றி மட்டும்தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. அதன் மூலமா என்னால எல்லாத்திலுமே ஜெயிக்க முடிஞ்சது. நான் தோல்வியே இல்லாதவளா மாறினேன். என்னோட எதிர் டீம் எல்லாம் என்னை பார்த்து அப்படியே அலறுனாங்க. ஆனா கடைசியில தான் தெரிஞ்சுது, என்னை பார்த்து எதிர் டீம் மட்டும் அலறல, என் டீமும் சேர்ந்து அலறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா நம்ம சாகேவோட டீம்ல இருக்க பொண்ணு நம்ம சாகையை பார்த்து கத்தவா பாருங்க, ஏண்டி இவளே சாக ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன், நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், எங்க பேச்செல்லாம் நீ கேட்கவே மாட்டேங்கிற, செவிடு மாதிரி நீ பண்றதை மட்டும் பண்ணிட்டு இருக்க, அப்பெல்லாம் நாங்க என்ன லூசா, நீ இப்படி தனியா விளையாண்டுட்டு இருப்பனா, நீ பாட்டுக்கு தனியா போய் விளையாட வேண்டியதானே, எதுக்காக டீம்ல இருக்க, நாங்களாம் சொல்லுவோமா இவ கேட்க மாட்டாளாமா, இவ இஷ்டத்துக்கு பண்ணுவாளாமா, கேட்டா இவ நம்ம டீமாமா, எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. வாலிபால்னா எல்லாருமே சேர்ந்து விளையாடுறது, டீமா விளையாடுறது, நீ மட்டும் தனியா விளையாடுறது கிடையாது, நீ விளையாண்டு பேர் வாங்கிட்டு போயிருவ, நாங்க என்ன சோறு வாங்கிட்டு போறதா, ஆக இனிமே என் டீம்ல இல்லை நீ சாக போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு டீமை விட்டு விரட்டி விட்டுருவா நம்ம சாகவை. அப்ப நம்ம சாகையோட மைண்ட் வாய்ஸ் சொல்லும், என்னோட மொத்த டீமும் எனக்கு எதிராக திரும்பிடுச்சு, அதுல ஒருத்தி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை, ஏன் அப்படி பண்ணாலுங்க, நான் அவங்களுக்கு தானே கஷ்டப்பட்டு விளாண்டு கப்பு பேரு புகழ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தேன், அவங்கள பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும்னு தான் நினைச்சேன், ஏன் அப்படி பண்ணாங்க, என்னை பத்தி அவங்க ஏன் புரிஞ்சுக்கவே இல்லை, என்னை பத்தி புரிஞ்சுக்கலான்னு பரவாயில்ல, என்னை டீமை விட்டு வெளியே அனுப்பிட்டாளுங்க, இவங்ககிட்ட விளாண்டு நான் என்ன பிரயோஜனம், ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னை பத்தி புரிஞ்சுக்காதவங்க கூட நான் வேலை பார்க்கறது பதிலாக என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கவங்க கூட நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போதான் ஒரு ஹண்டரை பார்த்தேன்,
அவனோட நடவடிக்கை எல்லாத்தையுமே நான் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு ஹண்டரை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, அட நம்ம ஷேடோ மோனார்க் சஞ்சின் வு தாங்க. நம்ம ஷேடோ மோனார்க் சஞ்சின் வு முதல்ல ரொம்ப வீக்கஸ்டா இருந்தாரு பாத்தீங்களா, ஈராங் ஹண்டரா. அப்படி இருக்கிற நிலைமையில தாங்க நம்ம சாகே அவங்கள பாத்துருக்காங்க. இது எப்ப நடந்ததுன்னு தெரியலையே, இது அனிமேலயும் வரல மாங்வாலையும் வரல. இது எப்ப நடந்தது எப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலையே. நம்ம ஹீரோ ஒருவேளை மறந்துருப்பாரோ என்னவோ. சரி வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சாகே அப்படி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, இவன் தான் இந்த உலகத்திலே ரொம்ப வீக்கஸ்டான ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி அடி வாங்கி ரத்தத்துல அப்படி படுத்து கிடப்பாரு பாருங்க கத்தி வச்சுக்கிட்டு. அங்க ஒரு காப்ளின் மான்ஸ்டர் ஓடி வந்து நம்ம ஜின்வு அட்டாக் பண்றதுக்காக தாவும் பாருங்க. நம்ம தலைவன் ஜின்வு கத்தி வச்சு பிளாக் பண்ணிட்டு இருப்பான். அது அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டே இருக்க நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதை தடுக்கிறதுக்கு. அப்பன்னு பார்த்தா அவருக்கா பாத்தீங்களா சாகேவோட மைண்ட் வாஷ் ஓடிட்டு இருக்கும். அது ஒரு ஈராங் மான்ஸ்டர் தான். அதை கூட அடிக்க முடியாம அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் அந்த பையன். இதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு நான் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் என்னோட ஸ்வாடை நான் எரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகே அவங்களோட ஸ்வாடை எரிவாங்க பாருங்க. அந்த காப்ளின் மாஸ்டர் வெட்டி அது போட்டு தள்ளிடும். அப்புறம் நம்ம தலைவன் ஜின்வு சாகேவை பாப்பா பாருங்க. சாகே அப்படி ரெக்கையெல்லாம் வச்சுட்டு சும்மா கெத்தா நிக்க. நம்ம சாகேக்கு பின்னாடி சோகே இருக்காங்க. அடடே சோகேவங்க இருக்காங்களா. அங்க சோகே நம்ம ஜின்வுவை பார்த்துட்டு ஜின்வு அப்படி சொல்லிட்டு பதறிட்டு ஓடுவாங்க பாருங்க. அதுதாங்க சோகே. யாருக்கெல்லாம் சோகேவை ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. சோகே தாங்க நம்ம ஹீரோக்கு கரெக்டான ஜோடி. என்ன பண்றது, ஆனா கதையோட கடைசியில நம்ம ஹீரோக்கு சாகே தான் ஜோடியா மாறுறாங்க. சரி விடுங்க, இங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம சோகே அப்படி நம்ம ஜின்வை பார்த்துட்டு ஜின்வு அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது சாகே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மனசுல யோசிப்பாங்க பாருங்க, இவனோட பவர்லாம் ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆகாது, இவன் வேலைக்கு ஆகாதவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்வை பத்தி சாகே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சோகே நம்ம ஜின்வுவை பாசமா ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சாகேவோட மைண்ட் வாஷ் ஓடிட்டு இருக்கோம். நான் அந்த ஜின்வு பையனை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, அவனுக்கு உடம்பு ஃபுல்லா அடிபட்டு இருக்கு, அவன் ஹண்டரா வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போடாம உடம்பு ஃபுல்லா அவனே கட்டை சுத்திட்டு வந்து நின்று இருக்கான், எதனால இப்படி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் தான் அவனை பார்க்கும்போது தோணுச்சு இதுக்கப்புறம் இவன் கூட இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு நான் அவனை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் கூட இருந்தா வேலைக்கு ஆகாது, அவன் ஒரு மூட்டை தூக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அவன் யாருன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகேவோட மைண்ட் வாஷ் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் ஜின்வுவை காட்டுவாங்க பாருங்க. மறுபடியும் அடி வாங்கி சாகர் நிலைமையில இருப்பாங்க நம்ம தலைவன் ஜின்வு. அப்படியே ரத்த வளத்துல படுத்து கிடக்க மறுபடியும் பாருங்க நம்ம சோகே தான் பதறி அடிச்சுட்டு ஜின்வு உனக்கு ஒன்னாகலையே அப்படி சொல்லிட்டு ஓடுவாங்க பாசத்துல. நம்ம சோகேவோட பாசம் தாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம சாகேவோட மைண்ட் வாஷ் அப்படி ஓடிட்டு இருக்கோம். அவனை நான் பார்த்தேன், அவன் எதுக்காக மறுபடியும் ஹண்டர் தொழிலுக்கு வந்தான். அவனோட ஸ்கில்லு வளரவே இல்லை, திரும்ப அடி வாங்கிட்டே இருந்தான். அவன் என்னதான் வீக்கா இருந்தாலுமே அவனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு. அப்பந்தான் அவன்கிட்ட நான் ஒன்று பார்த்தேன். நான் அவனை யூஸ்லெஸ்ஸா பார்த்தேன், அவன் வேலைக்கு ஆகாத தண்டம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தலைவி சோகே இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ஜின்வு கிட்ட அதே டைலாக் சொல்லுவாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணனா உன் உயிருக்கு ஆபத்து, இந்த மாதிரி பண்ணாத அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் சிரிப்பான் பாத்தீங்களா. அதை பார்த்துட்டு சோகே சொல்லுவாங்க, சிரிக்காத, நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, உன் உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஜின்வு மேல பாச காட்டிட்டு இருப்பாங்க. அப்புறமா இந்த பக்கம் சாகேவோட மைண்ட் வாய்ஸ் மறுபடியும் ஆரம்பிக்கும். சாகே அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னதான் இந்த உலகம் இவனை வீக்கஸ்ட் ஹண்டரா பார்த்தாலுமே இவன் வீக் கிடையாது, இவனோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கான், விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், அதுதான் எனக்கு வேணும், நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன், நான் ஒரு லீடரா மாறணும், விடாமுயற்சி செய்யணும், இவனை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஜின்வுவை பத்தி நம்ம சாகே புரிஞ்சுக்குவாங்க. அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சோன்னே பிரசன்ல நம்ம சாகே சேர்மன் கோ ஆபீஸ்ல உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்க சேர்மன் கோ, நான் ஒரு லீடரா இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே நான் வழி நடத்தி ஒரு பெரிய தலைவியா மாறணும், அவங்களுக்கு நான் சரியான பாதையை காட்டி அவங்கள முன்னேற்றத்துக்கு வழி வகுப்பேன், எனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன், என்னோட சக்தி என்ன, என்னோட உழைப்பு என்ன அப்படின்னு இந்த உலகத்துக்கே காட்டுவேன் சேர்மன் கோ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு சேர்மன் கோ அப்படி முழிப்பான், அட பரவாயில்லையே சின்ன பொண்ணா இருந்தது இவ்வளோ தெளிவா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு நம்ம சேர்மன் கோ நம்ம சாகையை பார்த்து கேட்பாங்க பாருங்க, அப்படின்னா நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரி, ஆனா இது ஒரு வழி பாதை, இதுல போனா மிஞ்சறது உயிர் மட்டும்தான், இதை நீங்க யோசிச்சு முடிவு பண்ணணும் சாகே, முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சொல்றீங்க சாகே அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் கோ கேட்க, அதுக்கு நம்ம சாகே, கண்டிப்பா சேர்மன், நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட திறமையை நான் அந்த உலகத்துக்கு காட்ட போறேன், ஜின்வுன்ற அந்த பையன் மாதிரி நான் வாழ்ந்து காட்ட போறேன், நான் விடாமுயற்சியோடையும் தன்னம்பிக்கையோடையும் என்னோட டீமை வழி நடத்தி நான் இந்த உலகத்தையே பாதுகாப்பேன் சேர்மன் கோ,
நம்புங்க சேர்மன் கோ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம சேர்மன் கோ நான் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்ல, கட் பண்ணா நம்ம சேர்மன் கோ ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம சேர்மன் கோ மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கோம். இங்க ஹண்டர் அசோசியேஷன்ல நிறைய திறமையான ஹண்டர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையுமே இழக்க வேண்டியதாயிடுச்சு. அவ்வளவுதான், இவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நம்ம ஹண்டர் அசோசியேஷன் என்ன ஆக போகுது, நம்ம உலகம் என்ன ஆக போகுது, இனிமே விளங்குன மாதிரி தான் விளங்குச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்பதான் சாகே வந்தாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சூப்பர்ரா, சாகே வந்துட்டாங்கடா, இனிமே ஹண்டர் அசோசியேஷன் விளங்கிருண்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது தோணுன மாதிரியே சாகே ஒரு வால்கேரி மாதிரி தலைவியா நின்று அவங்களோட ஹண்டர் டீம் எல்லாத்தையுமே வழி நடத்தினாங்க. ஒரு தலைவி, சும்மா நெருப்பான ஒரு தலைவி அப்படின்னு சேர்மன் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா நம்ம தலைவி சாகே அவங்களோட டீமோட சும்மா கெத்து காட்டிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு சூப்பரான கேப்டனா இருப்பாங்க. அப்புறமா இந்த பக்கம் நம்ம சேர்மன் மறுபடியும் மைண்ட் வாய்ஸ்ல ஓடிட்டு இருப்பாரு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இதுக்கப்புறம் ஹண்டர் அசோசியேஷன் விளங்கிருண்டா அப்படின்னு நம்ம சேர்மன் சொல்ல, இதோட நம்ம சாகேவோட ஆரிஜின் ஸ்டோரி முடியுது. இதே மாதிரி அடுத்த ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம சேர்மன் கோவோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்க்கலாம். யாருக்கான நம்ம சேர்மன் கோவோட ஆரிஜின் ஸ்டோரி வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.